ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுசேரி இரட்டை ஏரி பண்டு கரை மேலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த சிறுசேரி இரட்டை ஏரியை வந்து டிசிஎஸ் இன்னும் ஒரு 2-3 கம்பெனி சேர்ந்து அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்டில் தூர்லாம் வாரி நடுவில் ஐலண்ட்லாம் போட்டு நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதோட எக்ஸ்டென்ஷனாக இப்போ புதுசாக ஒரு லேர்னிங் சென்டர் மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது வந்து நாங்கள் ஒரு நாள் ரன்னிங் போகும்போது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணோம். இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் இந்த சிறுசேரியோட பண்டு கரை மேலே ஏறி வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பறவைகளோட இது இன்ஃபர்மேஷன்லாம் வச்ச போர்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாத்ரூம் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு இதுதான் ஐ திங்க் பாத்ரூமு. ஒரு ஈகோ சென்டர் பேஸ் பண்ணி ஒரு லேர்னிங் சென்டர் கட்டுறாங்க. ஓகே, இப்போ இந்த லேர்னிங் சென்டரில் வந்து அங்கே இருக்கிற நேட்டிவ் பிளான்ட்ஸு, நம்மளோட மண்ணில் விளையக்கூடிய இயற்கையான மர வகைகள் பற்றி, அப்புறம் இங்கே இருக்கிற பறவைகள், பூச்சிகள் இதெல்லாம் பற்றி ஒரு கலெக்ஷன் வைக்கிறதுக்காக இந்த லேர்னிங் சென்டர் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஒரு கேர்டேக்கர் ஒருத்தர் சொன்னார். அவர்கிட்ட நாங்கள் பேசுனதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த லேர்னிங் சென்டர் ஏரியா. இதை சுற்றி நிறையா பெஞ்செல்லாம் போட்டு சீட்டிங் ஏரியாலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கும் அந்த நம்மளோட நேட்டிவ் மரத்துக்கெலாம் அதோட இன்ஃபர்மேஷன், அதோட பயோ இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து வச்சு ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வந்து அந்த கேர்டேக்கர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்ஜிஓ வந்து ஆரோவில்லில் இருக்கிற ஒரு என்ஜிஓ பசுமைன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து இந்த ஃபுல் லேக்கையே வந்து ரீஸ்டோர் பண்ணி ப்ளஸ்ஸு இந்த நடுவில் இருக்கிற இந்த ஐலண்டெல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்க தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க டிசிஎஸோட ஃபண்டில். அவங்க இந்த லேக்கை வந்து கண்டினியூஸாக ஒரு 5 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கேர்டேக்கர்கிட்ட நாங்கள் கேட்டோம் யார் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த ஆரோவில்லில் இருக்கிற பிச்சாண்டிக்குளம் ஃபாரஸ்ட்டு ரிசர்வ் கன்சல்டன்ட்டுன்னு பிஎஃப்சின்னு அவங்க தான் இந்த லேக்கை வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு என்ஜிஓ போல் இருக்குது. அவங்க தான் இந்த ஒர்க்கும் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த ஆரோவில்லோட டோட்டல் ஃபாரஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனே அந்த பிச்சாண்டிக்குளம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் குரூப் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ஒரு சயின்டிஃபிக்கலி ஒரு பயோ ரிசர்வ் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க இதில் இருக்கிற நேட்டிவ் பிளான்ட்டோட இன்ஃபர்மேஷனு, மூலிகை செடியோட இன்ஃபர்மேஷன் இதை எல்லாத்தையும் எடுத்து பசங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் லேர்னிங் சென்டர் மாதிரி கட்டுறாங்க அப்படின்னு அவர் கேர்டேக்கர் சொன்னார். அப்புறம் இன்னும் ஒரு 2 வாரத்தில் திறந்துருவாங்க அப்படின்னாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. பட் நிறையா பிளான்ட்டு சாப்ளிங்ஸ்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க. லேக்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னமும் இருக்குது. பட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஜென்ரலாக இந்த லேக் வந்து ஒரு 4 வருஷமாக எங்களுக்கு தெரிஞ்சு நல்லாவே வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிட்டே இருக்குது. இந்த பண்டு வந்து நல்ல வாக்கிங் போகிறதுக்கு நல்ல இடம்.